இந்த வீடியோ நமக்கு ஒரு கேலண்டர் மாதிரி தெரியாமல் இது ஒரு டைம் மிஷின் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த நிமிடத்தில் பூமி சுத்துது, சந்திரனும் நகருது, சூரியன் தொடர்ந்து ஒளியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த 3 இடைப்பட்ட இடைவெளியை மாறும்போது ஒவ்வொரு தருணமும் இந்தியாவில் தென் ஒட்டுமொத்த பூமியிலிருந்து நம்ம வானத்தை பார்க்கும்போது எக்கச்சக்கமான நிகழ்வுகள் நடக்குது. அது ஃபுல் மூனாக இருக்கலாம், அல்லது ஒரு அமாவாசையாக இருக்கலாம், இல்லை சில விண்கற்கள் பூமி மேலே விழுகிறத நம்ம பார்க்குற மாதிரியான நிகழ்வுகளாக இருக்கலாம். ஸோ எல்லாமே கண்டிப்பாக 2026 ரொம்ப அதிகமாக நடக்க போகுது. பட் அது எப்போ எந்த நேரத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு டைம் டேபிள் மாதிரி இப்போ நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கேலண்டரை எக்ஸ்போஸ் பண்ணலாம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். வருஷத்துடைய தொடக்கம் ஒரு மிகப்பெரிய சிக்னலோட தான் ஆரம்பிக்குது. ஜனவரி 3 மாலை 3:34 வருஷத்துடைய தொடக்கமே ஒரு வலுவான சிக்னலோட ஆரம்பிக்குது. ஜனவரி 3 மாலை 3:34 அப்போ வானத்துல நிலவு ரொம்ப பெருசா இருக்கலாம். ஒருவேளை நம்ம இந்தியால இருந்து பார்த்து வானத்துல நிலவு தெரிஞ்சா அந்த நிலவு மற்ற நேரங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெருசா தெரியலாம். இதை நம்ம சூப்பர் மூன்னு சொல்லுவோம். அந்த நில பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வர்றனால வழக்கத்தை விட ரொம்ப பெருசா தெரியும். அதே மாதிரி ரொம்ப பிரகாசமாகவும் இருக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழங்கால மக்கள் இந்த நிலவை வோனாய் நிலவுன்னு சொல்லுவாங்க, அல்லது வூல்ஃப் மூன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவிலிருந்து பழங்குடியினர்கள் அதை பார்க்கும்போது அவங்களுடைய கண்ட்ரியில் அந்த கிளைமேட் ரொம்ப ரொம்ப கூலிங்கான ஒரு கிளைமேட்டாக இருந்திருக்கு. தென் அங்கே ஓநாய்கள் ரொம்ப பசியாக இருந்ததுனால அதோடைய சவுண்டை வெளிவிட்டுருக்கு. அதனால அவங்க பயந்துருக்காங்க, இந்த நிலவு வந்தனால தான் அந்த ஓநாய்கள் ரொம்ப கத்துது அப்படின்னு. பட் அது வேற, இது வேற. இப்போ நம்ம பார்க்கறது புராணம் கிடையாது, இது ஒரு ஜியோமெட்ரி. அதே நாளில் ஜனவரி 3 4 குவாட்ரண்ட் அப்படின்ற ஒரு விண்கல் மழை ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 40 வரைக்கும் விண்கற்கள் நம்ம பூமிக்குள்ள விழுகலாம். சின்ன சின்ன ஃப்ரேக்மெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஃபுல் மூன் எஃபெக்ட் காரணமாக அதோடைய வெளிச்சம் மங்களாக தெரியலாம். ஆனால் நம்ம மிட் நைட்டில் ரொம்ப ரொம்ப டார்க்கான ஏரியாவில் பார்த்தா அந்த வானத்தில் பல விண்கற்கள் கீழே விழுகிறத நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அடுத்து ஜனவரி 10 வியாழனுடைய ஆப்போசிஷன். இந்த வருஷத்துடைய இன்னொரு நாட்களை விட இந்த நாளில் வியாழன் ரொம்ப பிரகாசமாக தெரியலாம். ஒரு சாதாரணமான ஒரு பைனக்குலர் வச்சு நம்ம பார்த்தாலே அதோடைய 4 பெரிய நிலவுகளை நம்மளால ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். 2 பக்கமும் வரிசையா ஒரு ஒளி புள்ளி மாதிரி தெரியல. ஜனவரி 18 முடிஞ்சு 19 அதிகாலை 1:23 அமாவாசை வருது. ஸோ அந்த நைட்டு சந்திரன் இல்லாத ஒரு அமாவாசையை நீங்கள் பார்க்க முடியும். சந்திரன் இல்லைன்னா அது அமாவாசை தானே. ஸோ மங்கலான நட்சத்திர பல பொருட்களை பார்க்கலாம். நீங்கள் டீப் ஸ்பேஸ் ஆப்ஜெக்டை பார்க்குறோம்னா அந்த இரவு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஈவெண்ட்டாக இருக்கும். அடுத்து பிப்ரவரியுடைய ஆரம்பத்தில் பல நிகழ்வுகள் நடக்க போகுது. பிப்ரவரி 2 அதிகாலை 1:41 இங்கே ஒரு முழு நிலவை நீங்கள் வானத்தில் பார்க்கலாம். இதை பனி நிலவுன்னு சொல்லுவாங்க. பிப்ரவரி 17 மாலை 5:35 அமாவாசை இருக்கும். அதே நாளில் ஒரு வளைய சூரிய கிரகணம் உலகத்தில் சில பகுதிகளில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவில் தெரியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா கிரகணங்களும் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பூமியுடைய நிழலும் சந்திரனுடைய பாதையும் இந்த இடத்துக்கு மேலே தான் டிபெண்ட் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ சில இடங்கள்ல அது தெரியல. மார்ச் 3 மாலை 5:09 முழுநிலவு மறுபடியும் வருது. ஆனால் அந்த நாள் அங்கேயே நிற்கிற மாதிரி இல்லை. அதே நாளில் சந்திரன் பூமியுடைய நிழலுக்குள்ள நுழையும் போது முழு சந்திர கிரகணம் அங்கே நடக்கும். சந்திரன் மெதுவாக வெள்ளை நிறத்திலிருந்து கருமை நிறத்துக்கு மாறும். அதை தொடர்ந்து ஒரு சிவப்பு நிறமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மேஜிக் கிடையாது. பூமியுடைய வளிமண்டலம் சூரிய ஒளியை வளைக்கும் போது, அதாவது பெண்ட் பண்ணும் போது இந்த சிவப்பு அலைநீளங்கள் மட்டும் சந்திரனுக்கு போகும். அப்போ பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் நிலவு தெரியறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அடுத்து மார்ச் 19 அதிகாலை 6:56 இது ஒரு அமாவாசைன்னு சொல்லலாம். மார்ச் 20 நைட் 8:15 ஒரு பேலன்ஸான இரவு பகல் இருக்கும். பூமியுடைய எல்லா இடங்கள்லையும் பகலும் இரவும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த நிமிடம் வடக்கு அரைக்கோளத்தில் வசந்த காலம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிளைமேட் இருக்கும். அங்கேருந்து தான் தொடங்கும். அடுத்து ஏப்ரல் 2 காலை 7:43 முழு நிலவை நம்மளால பார்க்க முடியும். பழங்கால மக்கள் இதை இளஞ்சிவப்பு நிலவுன்னு சொல்லுவாங்க. சந்திரனுடைய நிறம் மாறுறதுனால கிடையாது, பூமியில சில பூக்கள் அந்த டயத்துல தான் பூக்க ஆரம்பிக்குது. ஸோ
அதை அவங்க ஒரு நல்ல காலமாக அவங்க நம்புகிறாங்க. ஏப்ரல் 17 மாலை 5:24 இது ஒரு அமாவாசை. ஏப்ரல் 22 23லையும் விண்கல் மழை பொழியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 20 விண்கற்கள் பூமியுடைய வளிமண்டலத்தில் நுழையலாம். இந்த முறை நில ஒளி கம்மியாக இருக்கிறனால அது ரொம்ப அழகாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து மே மாதம் வானத்தில் ஒரு ரிதம் ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. மே 1 இரவு 10:54 அது ஒரு முழு நிலவு. மே 17க்கு ஒரு அமாவாசை ஒன்று ஏற்பட ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து மே 31 மதியம் அப்பயுமே ஒரு முழு நிலவு ஒன்று வர ஆரம்பிக்கும். மாதத்தில் 2 முழு நிலவுகள் வரனால இதை ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் வந்து அந்த நிலவு ப்ளூ கலரில் மாறுறதில்ல. இந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப அரிதானது. ஏன்னா ஒரு மாதத்தில் 2 முழு நிலவுகள், அதாவது பௌர்ணமி வர்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஈவெண்ட். மே 6லையும் மே 7லையும் இன்னொரு முக்கியமான விண்கல் மழை பொழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த விண்கல் மழைக்கான காரணம் ஹாலி அப்படின்ற ஒரு வால் நட்சத்திரம் விட்டுட்டு போன சில தூசிகள் பூமியுடைய வளிமண்டலத்துக்குள்ள ஒரு விரல் நுழையும். அதுதான் நமக்கு விண்கல் மழை பொழிவு மாதிரியான காட்சியை ஏற்படுத்தலாம். அடுத்து ஜூன் 15 காலை 8:26 அது ஒரு அமாவாசை. ஜூன் 21 மதியம் 1:55 இது ரொம்ப முக்கியமான ஒரு கிளைமேட் சேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். பூமியுடைய வடதுருவம் சூரியனை நோக்கி அதிகமாக சாயும். இதை தொடர்ந்து பகல் நேரம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இதை நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஜூன் 30 அதிகாலை 5:28 இது ஒரு முழு நிலவுக்கான இடம். இங்க தேதி மாறுறத நீங்க கவனிக்கணும். அதாவது யூடிசின்னு சொல்லக்கூடிய நேர அடிப்படைக்கும் இந்தியாவுடைய நேர அடிப்படைக்கும் சில மாறுபாடுகள் ஏற்படும். யூடிசியுடைய நேர அடிப்படைய 5 மணி நேரம் கூட்டினீங்கன்னா அதோடைய வெளிப்பாடு எவ்வளவோ அதுதான் இந்தியாவுக்கு சமமாக இருக்கும். அடுத்து ஜூலை 14 மதியம் 3:15 இது ஒரு அமாவாசை. ஜூலை 28 29 டெல்டா ஆக்வாரிஸ் விண்கல் மழைன்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கல் மழை பொழிவு. ஆனாலும் அங்கே முழு நிலவுடைய ஒளி காரணமாக அதோடைய வெளிச்சம் ரொம்ப பலகீனமாக இருக்கலாம். ஜூலை 26 இரவு 8:07 இங்கே முழு நிலவு கண்டிப்பாக இருக்கும். பழங்காலத்தில் ஆண்மான்கள் இதை ஒரு புதிய கொம்புகளை வளர்க்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம பக் மூன்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 2026 தான் ரொம்ப ரொம்ப பீக்கான இடம். ஆகஸ்ட் 12 இரவு 11:07 அமாவாசை ஏற்படும். அதே நாளில் உலகத்தில் சில பகுதிகளில் முழு சூரிய கிரகணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவில் முழுமையா கண்டிப்பாக தெரியாது. ஆனாலும் அதை நைட் டைமில் சில விண்கல் மழை பொழிவுகளை நம்மளால பார்க்க முடியும். 1 மணி நேரத்துக்கு 60க்கும் மேற்பட்ட விண்கற்கள் பூமிக்குள்ள நுழையலாம். இது நிலவொளி இல்லாத, அதாவது வெளிச்சம் இல்லாத வானம். 2026 விண்கல் மலைக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 28 காலை 9:49 இது ஒரு முழு நிலவு. அதனால பகுதி சந்திர கிரகணம்னு சொல்லக்கூடிய பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ் உலகத்துடைய சில பகுதிகளில் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து செப்டம்பர் 11 காலை 8:57 அமாவாசை ஏற்படும். செப்டம்பர் 23 காலை 5:36 நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சமயிரவு பகல் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடக்கும். செப்டம்பர் 25 நெப்டியூன் நம்ம பூமிக்கு எதிர் திசையில் இருக்கும். அதிக சக்தி வாய்ந்த நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பேஸ் டெலஸ்கோப்போ அல்லது டெலஸ்கோப் வச்சு நம்ம இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு சின்ன நீல நிற புள்ளி மாதிரி நமக்கு தெரியும். செப்டம்பர் 26 இரவு 10:20 மீண்டும் ஒரு முழு நிலவு. இதை ஹார்வெஸ்ட் மூன்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 10 இரவு 9:20 அமாவாசை. அக்டோபர் 4 இந்த சேட்டனுடைய ஆப்போசிஷன் அப்போ நடக்கும். வளையங்கள் ரொம்ப தெளிவாக தெரியும். அக்டோபர் 7 டிராகோனைட்ஸ் விண்கல் மலை. இதை நம்ம ஈவினிங் டயத்திலேயே பார்க்க முடியுங்கிறது தான் இதோடைய யூனிக்கான ஒன்று. அக்டோபர் 21 22 ஓரியோனிட்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடக்கும். அக்டோபர் 26 காலை 9:43 கண்டிப்பாக முழு நிலவு ஏற்படும். அடுத்தது நவம்பர் மாதம். நவம்பர் 9 மதியம் 12:33 அமாவாசை ஆரம்பிக்கும். நவம்பர் 17 லியோனிட்டிஸ் அப்படின்ற ஒரு விண்கல் மழைப்பொழிவு ஆரம்பமாகும். 33 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மழைப்பொழிவு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 24 இரவு 8:25 இது ஒரு முழு நிலவு. அதுவும் நம்ம சூப்பர் மூன் சொல்லுவோம். இது 2026 நடக்கக்கூடிய 3 சூப்பர் மூன்ல 2வது சூப்பர் மூன். நவம்பர் 25 யுரேனஸ் சூரியனுக்கு எதிர் திசையில் இருக்கும். அடுத்து டிசம்பர் 9 காலை 6:22 அமாவாசை ஆரம்பிக்குது. டிசம்பர் 13 14 ஜெமினிட்ஸ் அப்படின்ற ஒரு விண்கல் மழைப்பொழிவு ஆரம்பிக்கும். இது 1 மணி நேரத்துக்கு 120 வரைக்கும் விண்கல் நம்ம பூமியை நோக்கி விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதோடைய வண்ணங்கள் பல வண்ணங்கள்ல இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இது அந்த வருஷத்துடைய மிக முக்கியமான ஒரு காலம். அடுத்து டிசம்பர் 22 அதிகாலை
2:19 இங்க ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஏற்படும். வடக்கு கோளத்தில் இருக்கக்கூடிய சில கிளைமேட்ஸ் ரொம்ப மாறுறதுக்கான வாய்ப்புகள் இங்க ஆரம்பிக்குது. டிசம்பர் 23 காலை 7 இது ஒரு சூப்பர் மூனுக்கான நாள். சூப்பர் மூன் 2026ல கடைசி சூப்பர் மூன்னா இதுதான். இத குளிர்கால நிலவுன்னு சொல்லுவாங்க. 2026 அப்படிங்கிறது தேதிகளுடைய பட்டியல் மட்டும் இல்லை. இது பூமி, சந்திரன், சூரியன் இந்த 3மே ஒன்றா சேர்ந்து நம்ம இந்தியாவில் இருந்து வானத்தை பார்த்தா வானத்தில் இந்த யூனிவர்ஸ் ஒரு புதுசாக ஒரு கதை எழுத ஆரம்பிக்கும். அந்த கதை எழுதுறது ஜனவரி 4ல் ஆரம்பித்து 3ல் ஆரம்பித்து டிசம்பர் கடைசி வரைக்கும் அதோடைய கதைகள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்குது. ஸோ அது கதையில் என்ன எழுத போகுது அப்படிங்கிற முக்கியமான ஒரு கோர் பாயிண்ட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை, இந்த வருஷம் முழுக்க இந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன எப்பப்போ நடக்குதுன்றது உங்களால் ஓரளவுக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நம்ம லொக்கேஷனில் நீங்கள் பார்க்க முடிஞ்சா குட், அல்லது பார்க்க முடியல அப்படின்னா அதுக்கான லைவ் டெலிகாஸ்ட் கண்டிப்பாக யூடியூப்பில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.